சீக்கிரமாய் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதம் இப்படியாக சொல்கிறது, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. ஆம் பிரியமானவர்களே, சபையாகிய தோட்டத்தை கெடுக்கிற சாத்தானின் வஞ்சகங்களை தான் கர்த்தர் இப்படி குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் விசுவாசிகளிடையே காணப்படுகிற மிக முக்கியமான வஞ்சக நிலைமை பற்றி சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாருங்கள் ஜெபத்துடன் செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி காலங்கள் என்கின்ற இந்த காலத்தின் ஊடாக நீங்களும் நானும் பயணத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கின்றோம். இந்த காலங்கள் ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய காலங்களைப் போலல்ல. இவைகளின் ஆழ்ந்த காரியங்களை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களிலே வாழ்க்கை வாழவும், இந்த காலங்களிலே நீங்களும் நானும் மீண்டு எழவும் கூடிய ஒரு மக்களாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். இந்த காலங்களை நாம் நினைக்கிறதை போல சாதாரண விதமாக ஆசரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பாதி வழியிலே விழுந்து போகக்கூடிய ஒரு மக்களாக, இந்த காலத்தினுடைய இறுதி பரியந்தம் பயணிக்க முடியாத ஒரு மக்களாக காணப்படுகிறதை கர்த்தருடைய வேதத்தின் வழியாக நாம் கற்று உணர முடியும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடுமை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன விதமான விளக்கத்தை நாம் பேச முடியும் என்றால், வாழ தகுதி இல்லாத ஒரு நிலை. இந்த உலகத்தை நீங்களும் நானும் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இது வாழ்க்கை வாழுகிறதற்கு தகுதியில்லாத நிலைகளை நோக்கி கடந்து போகிறதை கண்கூடாக நீங்களும் நானும் மெய்யாகவே கற்று உணர முடியும். எல்லா இடங்களிலும் பயங்கரமான அநேகம் விதமான பயங்கரவாதங்கள், அநேகம் விதமான உயிருக்கு எந்த விதமான நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தோடு கூட வாழ்க்கை வாழ முடியாத நிறைய விதமான பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள், உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாத நிறைய விதமான அநேகம் விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள், இன்னும் இயற்கையினால் வரக்கூடிய பெரிய பெரிய சீற்றங்கள், மனு குலத்தை அழிவுக்கு நேராக நடத்தக்கூடிய கொடிய பயங்கரமான கொல்லக்கூடிய இந்த நோய் கிருமிகளுடைய தாக்குதலின் வீரியங்கள், இப்படி பல நிலைகளிலே இந்த உலகம் அழிவின் விளிம்பை நோக்கி கடந்து போய் கொண்டு வருகிறதை கண்கூடாக நீங்களும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இவைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? இவைகளுக்கு பேரு தான் ஒரு கொடுமை நிறைந்த ஒரு காலம். அந்த நாட்களிலே அநேகம் விதமான ஜனங்களுடைய வாழ்க்கை நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இயற்கைகள் எல்லாம் மனிதனோடு கூட ஒத்து வாழக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் அறிந்திருக்க முடியும். ஆனால் இப்ப இயற்கைகள் எல்லாம் மனுக்குலத்திற்கு விரோதமாய் எழும்பி நின்று கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய நிலைகளை நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வருகின்றோம். ஒரு புறத்திலே பயங்கரமான பெரிய வெள்ளத்தின் சீற்றம், மறுபுறத்திலே அநேகம் விதமான குடிநீர் பஞ்சங்கள் வரக்கூடிய அந்த இயற்கைகள் எல்லாம் பொய்த்து போகக்கூடிய ஒரு நிலை. ஒரு பக்கத்துல அநேகம் விதமான நிலச்சரிவுகளினால் உருவாக்கப்படக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக மனுக்குலமே அழிவை நோக்கி கடந்து போகக்கூடிய நிலை. இன்னொரு பக்கத்திலே பயங்கரமான பஞ்சங்களும் வேதனைகளும் நிறைந்த ஒரு காலம். இப்படி அந்த காலங்கள் அதிகமாய் உங்களாலும் என்னாலும் யூகிக்கப்பட முடியாத நிலைகளை நோக்கி கடந்து போகக்கூடிய இயற்கைகளுக்கு பேரு தான் கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல இது ஒரு கொடுமை நிறைந்த ஒரு காலம். இந்த காலத்துல ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் கூட அநேக விதமான கொடுமைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். ஆவிக்குரிய வட்டாரம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆவிக்குரிய ஒரு மனுஷனாய் ஒரு மனிதன் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், முந்தைய காலத்திலே காணப்பட்ட அநேகம் விதமான பிரச்சனைகள், வேதனைகள் மட்டுமல்லாமல் சமாதான குறைவுகள், அன்பற்ற நிலைகள், அநேகம் விதமான வேதனைகள், வியாதிகள், இப்படி பல நிலைகளில் நின்று அவன் காப்பாற்றப்பட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக அவன் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகின்றான். ஆனா இந்த நாட்கள்ல சபைகளின் ஊடாக நீங்க கடந்து போக ஆரம்பிச்சாலும் சரி, ஊழியங்களின் ஊடாக நீங்க கடந்து போக ஆரம்பிச்சாலும் சரி, முந்தைய காலத்திலே காணப்பட்ட அந்த சமாதானத்தின் நிலைகளை எந்த இடத்திலும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது இல்லை. ஒரு சபையில போக ஆரம்பிச்சா அந்த சபையிலே காணப்படக்கூடிய சண்டைகளின் நிமித்தமாக நம்முடைய மனம் விசனம் அடைய ஆரம்பிக்கிறதை தவிர அதில் ஒரு சமாதானத்தின் நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது இல்லை. ஒரு ஊழியத்தில் நீங்கள் பங்கு பெற ஆரம்பிக்கிறது உண்டானால், அந்த ஊழியத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிறைவான ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது இல்லை. இந்த ஊழியத்திற்கு ஏன் தான் போனோமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மை அறியாத ஒரு கவலையும் வேதனையும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். விசுவாசிகள் அந்த நாட்கள்ல அவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பழகக்கூடிய நேரத்துல
தங்களுடைய உயிரை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு காரியத்தின் ஊடாக அவர்களுடைய அன்பின் விகிதம் அதிகமாய் காணப்படக்கூடியதாக விளங்கிற்று. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்களை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், முன்பதாக ஒன்று பேசி பின்பதாக ஒன்று உருவாக்கக்கூடிய அநேக விதமான விசுவாச மார்க்கத்தார்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். நேருக்கு நேராக முகம் குளிர்ச்சியாக பேசக்கூடிய மக்கள் நம்முடைய முதுகுக்கு பின்பதாக அநேக விதமான எரி பந்தங்களைப் போல் அவர்களுடைய வார்த்தைகள் மெய்யாகவே காணப்பட ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நாட்களிலே கடைசி நாட்களில் பயங்கரமான வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும், குறிப்பாக ஆவிக்குரிய வட்டாரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சபைகளில் கூட இப்படிப்பட்ட வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் ஏராளமாய் பலகவும் பெருகவும் கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு திருச்சபை அப்படின்னா அது எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டும் என்கிறதை பற்றியே நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் வியாபிக்க ஆரம்பிக்கிறதுனால ஒரு சபையினுடைய அந்த நிலைகளிலே அந்த சபையினுடைய காரியங்கள் காணப்படாது இருக்கிறது உண்டானால் அந்த சபையும் என்றோ வஞ்சிக்கப்பட்டாயிற்று என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மனுஷனையும் அழைக்கக்கூடிய கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய கரங்களிலும் அவனவனுடைய திராணிக்கு ஏற்ற பொறுப்புகள் யாவற்றையும் தருகின்றார். ஒருவன் ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியங்களை செய்கிறது உண்டானால் அவனுக்குரிய ஒரு பொறுப்பு. ஒருவன் அந்த சபையினுடைய எல்லா விதமான கணக்கு வழக்குகள் யாவற்றையும் பார்க்கிறவனாய் இருக்கிறது உண்டானால் அவனுக்குரிய ஒரு பொறுப்பு. ஒருவன் ஆராதனைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் செய்கிறவனாய் இருக்கிறது உண்டானால் அவனுக்குரிய ஒரு பொறுப்பு. வாத்தியங்கள் யாவற்றையும் இசைக்கக்கூடிய அந்த மனுஷன், அது மட்டும் இல்லாமல் அநேக விதமான மக்களுக்குரிய காரியங்களை விசாரணை செய்யக்கூடிய ஒரு மனிதன், மேய்க்கக்கூடிய மனிதன், இன்னும் அநேக விதமான காரியங்களிலே ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் சபைகளிலே உருவாக்கக்கூடியவராய் விளங்குகின்றார். அதுல 5 விதமான ஊழியங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அதிலே சிலர் அப்போஸ்தலர்களாக, சிலர் சுவிசேஷகர்களாக, சிலர் போதகர்களாக, மேய்ப்பர்களாக, சிலர் தீர்க்கதரிசிகளாக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டு அவர்கள் எல்லா விதமான மக்களும் ஏகமாய் இணைந்து இயங்கக்கூடிய அந்த திருச்சபை ஆரம்ப நாட்களில் உருவாக்கப்பட்ட ஒன்று. இவர்கள் எல்லாரும் என்னென்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, வரக்கூடிய சபையிலே வரக்கூடிய மக்களை அவர்கள் ஸ்திரமடைய பண்ணவும், சபையிலே வரக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் தேவையான ஆன்மீகமான காரியங்களின் ஊடாக அவர்களை அழைத்துக் கொண்டு போகும் தக்கதான இப்படிப்பட்ட ஒரு முறைமைகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தர துவங்க ஆரம்பித்தார். அப்ப அந்த நாட்கள்ல அந்த சபைகள் எல்லாம் செழித்து ஓங்கக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. ஆனா இந்த நாட்கள்ல பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் பிரிந்து, தீர்க்கதரிசி ஒருவன் அவன் தன் மட்டிலே அவனுடைய ஓட்டம், ஒரு சுவிசேஷகன் அவன் தன் மட்டிலே ஒரு ஓட்டம், ஒரு அப்போஸ்தலன் அவனுடைய இஷ்டத்தின்படியே ஓடக்கூடிய ஒரு ஓட்டம், ஒரு மேய்ப்பன் அவன் ஒரு வாணியாக கடந்து போகக்கூடிய ஒரு ஓட்டம், ஒரு போதகன் அநேக விதமான மக்களுக்கு போதிக்கக்கூடிய திருச்சபையிலே காணப்படக்கூடிய ஓட்டம். இப்படி ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாய் பிரிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த சபையினுடைய சட்டதிட்டங்கள் உடைக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்ப ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் தந்த அந்த பொறுப்பிலும் பங்கிலும் அவன் சரிவர இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த திருச்சபை ஆண்டவராகிய தேவனால் எதற்காய் உருவாக்கப்பட்டதோ அவைகளை நோக்கி அந்த திருச்சபையினுடைய பயணம் மெய்யாகவே நல்ல ஒரு பயணமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்தில் யாரை பற்றி பார்க்கிறோம் அப்படின்னா, சபையிலே காணப்படக்கூடிய பொறுப்புகள் பெற்ற மக்களுடைய காரியங்களை மட்டுமல்ல, சபையிலே பங்கு பெறக்கூடிய விசுவாச மார்க்கத்தாருடைய காரியங்களையும் பற்றி நாம் மெய்யாகவே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் சபையிலே உருவாக்கி வைத்திருக்கின்றார். அவனவன் அந்தந்த பொறுப்புக்குரிய காரியங்களை உணர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டம் சரியான விதத்தில் அந்த சபையின் மூலம் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாக நம்மால் மெய்யாகவே கற்று உணர முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை தரக்கூடிய கர்த்தருடைய சித்தத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை விளங்கி கொண்டு, இந்த சபையிலே நான் நிலைத்திருந்து என்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டும், என்னை இந்த சபையிலே ஆண்டவராகிய தேவன் எதற்காக கொண்டு போய் இணைத்து வைத்திருக்கின்றார், இதிலே என்னுடைய பங்கு என்ன, இவைகளை பற்றி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமான விதத்தில் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் சபையிலே அவனுடைய பங்கை அவன் சரியான விதத்தில் நிறைவாக்கக்கூடியவனாகவும் மட்டுமல்லாமல் அந்த சபையினுடைய வளர்ச்சிக்கும் சபையினுடைய எல்லா விதமான ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கும் இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ அவனால் முடியும். ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அதுல அரசன் என்று ஒருவன் இருப்பான், மந்திரி என்று ஒருவன் இருப்பான், அதன் பின்பதாக சேவகர்கள் இருப்பாங்க, அதன் பின்பதாக அநேக விதமான அந்த படைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நடத்தக்கூடிய தளபதிகள் இருப்பாங்க. இப்ப அவங்களுடைய நிலைகள்ல அந்த பொறுப்புகள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த நாடு சரியான ஒரு நிலையை நோக்கி கடந்து
போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அரசனுக்கு நாங்கள் இசைந்து பணிகளை செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி சேவகர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அரசன் தனித்து விடப்படக்கூடியவனாய் அரசனை எளிதாக அந்த வேற்று அரசர்கள் மெய்யாகவே கொண்டு போடக்கூடிய நிலைகளின் ஊடாக அழைத்து கொண்டு போகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். அப்ப ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, ஒரு காரியத்தை சரியான விதத்தில் நீங்களும் நானும் இயங்க ஆரம்பித்தால் தான். அதனாலதான் கர்த்தருடைய வேதத்தில் என்ன போடுது, தனக்குத்தானே பிரிந்திருக்கும் எந்த ராஜ்யமும் நிலையா நிற்கிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சபையாய் இருக்கிறது உண்டானாலும் கூட அதிலே அநேகம் பிரிவினைகள் காணப்பட ஆரம்பித்தாலே அந்த சபை ஆண்டவராகிய தேவனை விட்டு விழுந்து போன ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்ப ஒவ்வொரு சட்டத்திட்டங்களுக்கு இசைந்ததாக அவனுடைய இயக்கத்திலே அவனுடைய நிலைகளிலே அவன் நின்று கிரிகளை நடப்பிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தர் சபையை உண்டாக்கின அந்த நோக்கத்தினுடைய முழுமையை நாம் இந்த சபையின் மூலம் நிறைவாக்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கு இந்த விசுவாசிகளுடைய முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் மெய்யாகவே கற்று உணர வேண்டியது அவசியமான ஒன்று. விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த காலத்துல காணப்படக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொரு தேவனுடைய மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பேசின அந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளைப் போல ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சதுனால அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்தில் அவர் சொல்லுகின்றார், நான் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டாம், எல்லா விதமான காரியங்களையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர்களை நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய மக்கள் அப்படியே கீழ்ப்படிந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நேரடியாய் கடவுளே தங்களோடு கூட பேசுகிறதை போல அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்ல ஆரம்பிக்கின்றார், என்னை ஆண்டவராகிய தேவனை போலவே நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க, அந்த அளவிற்கு என் மேல மதிப்பும் மரியாதையும் வைக்கக்கூடிய ஒரு மக்களாய் நீங்கள் விளங்க ஆரம்பிக்கிறீர்கள் என்கிறதை பற்றி அப்போஸ்தலனே தன் கூட இருக்கக்கூடிய மக்களை குறித்து அநேக விதமான சாட்சியான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். ஆனா இன்றைக்கு சபையினுடைய நிலைகள் அப்படியே கான்ட்ரோவர்சியாக அப்படியே வேறுபடுத்தப்பட்ட ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். மேய்ப்பனுக்கு அடங்காத விசுவாசிகள், மேய்ப்பனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய விசுவாசிகள், மேய்ப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மனமற்ற விசுவாசிகள், மேய்ப்பனோடு கூட தர்க்கம் பண்ணக்கூடிய விசுவாசிகள் என்று பல தரமாக இந்த விசுவாசத்தினுடைய நிலைகள் இந்த நாட்களிலே சீர்கட்ட நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். எல்லா விதமான காரியங்களிலும் பல விதமான போதனைகளை அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறதுனால என்னுடைய மேய்ப்பன் எனக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தவறான என்பதை பற்றி அவனே யோசித்து அந்த மேய்ப்பனோடு கூட அவர் தர்க்கிக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறார். நீங்க பேசுறதெல்லாம் சரியா இல்லைங்க, நீங்க பேசுறதெல்லாம் சரியான ஒரு காரியமாக எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற வண்ணமாய் காணப்படுகிறது இல்லை. இந்த ஆடு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுகிறதை உங்களாலும் என்னாலும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆட்டை ஒரு மேய்ப்பன் மேய்க்கிறான் என்று சொன்னால் அந்த மேய்ப்பனை நோக்கி அந்த ஆடு பேசுகிறது என்று வைத்துக்கொள்ள என்ன பேசுகிறது, நீங்க ஒவ்வொரு நாளும் இதே புல்லை நான் மேயும்படி என்னை மெய்யாக அழைத்து கொண்டு போறீங்க, இது எனக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பிடிக்கிறது இல்லை, எனக்கு வெவ்வேறு விதமான காரியங்களின் ஊடாக நடத்தி கொண்டு போனால்தான் இனி நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி எந்த ஆடும் மேய்ப்பனுடைய வார்த்தைகளுக்கு முன்பதாக நின்று பேசுகிறது இல்லை. மேய்ப்பன் எங்கே அழைத்து கொண்டு போகிறானோ அங்கே கடந்து போகக்கூடிய ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சித்தத்தின்படியே அந்த காரியங்கள் யாவற்றையும் மேய்ந்து உண்டு திருப்தி அடைகிறது மாதிரி இன்றைக்கு பல நிலைகள்ல கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசக்கூடிய காரியம் சரியில்லை, இவங்க சொல்லக்கூடிய காரியம் சரியில்லை, நீங்கள் இவனையும் அவனையும் நிதானித்து பார்க்கும்படிக்காக சபைக்குள்ள நீங்க வரல. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை கேட்கும்படிக்கா வரீங்களே தவிர இந்த வார்த்தை சரியா தப்பா, இந்த வார்த்தை இது எத்தனை % உண்மையானது, இதில் எத்தனை % போதியானது, இவைகளை ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு விசுவாசியை சபையில் கொண்டு போய் இணைக்கணும். அந்த விசுவாசியை கர்த்தராகிய தேவன் இணைத்து வைக்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அங்கே சொல்லப்படக்கூடிய போதகங்களினால் அவர்கள் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாம இந்த சபையிலே காணப்படக்கூடிய இந்த விசுவாசத்தினுடைய தன்மைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்லுது, கொஞ்சம் ஆழமாக சில விஷயங்களை நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. யோவான் 14, 3, 4 ஆகிய வசனங்களை நான் கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். 4வது வசனம், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஒரு மேய்ப்பனுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் அறியக்கூடிய ஆடுகள், மேய்ப்பனுடைய ஒவ்வொரு சித்தத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆடு.
ஒரு ஆட்டினுடைய நிலை எப்படியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, மேய்ப்பன் எப்படியெல்லாம் என்னை நடத்தி கொண்டு போவார், அந்த மேய்ப்பனை பற்றி அந்த ஆடுகள் எவ்வளவேனும் சந்தேகப்படுகிறது இல்லை. மேய்ப்பனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆழமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஆடுகளாய் அவைகள் இருக்கிறதுனால அவர் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அந்த அந்த வார்த்தையை ஆடுகள் விசுவாசிக்குது. என்ன சொல்லுது, நான் இப்போ உங்களை விட்டு நான் போக போறேன். நான் போகக்கூடிய நேரத்தில் உங்களை நான் அப்படி விட்டுட்டு போக போறதில்லை. நான் திரும்ப உங்களை வந்து சேர்த்துக் கொள்ளும்படிக்காய் மீண்டும் உங்களை நோக்கி வரப்போகின்றேன். அந்த ஆடுகள் அவைகளை அப்படி நம்பக்கூடியதாய் விளங்குகிறது. இரண்டாவது காரியம் என்ன போட்டு பாருங்க, நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகள் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ப ஆரம்பிக்கிறதுனால மேய்ப்பன் ஒரு விஷயத்தை மறைக்காமல் அந்த ஆடுகளுக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இப்ப அந்த மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த ஒரு ஐக்கியம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மேய்ப்பன் எந்த விஷயத்தையும் ஆடுகளுக்கு மறைக்கக்கூடியவனா இல்லை. ஆடுகளும் மேய்ப்பன் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் அப்படி நம்பக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். இதுதான் சபையினுடைய சட்டமாக திட்டமாக கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், மேய்ப்பர்களுடைய வார்த்தைகளை அவர்கள் மெய்யாகவே அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்காக, மேய்ப்பனுடைய காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் விளங்கக்கூடிய அளவிற்காக இன்னொரு மந்தையிலே காணப்படக்கூடிய மேய்ப்பன் வேறு ஒரு மாதிரியான ஒரு காரியங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மருத்துவர் ஒரு மனிதனுக்கு தேவையான அநேக விதமான அந்த அந்த மருத்துவத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் செலுத்த ஆரம்பிக்கின்றார். அவனுக்கு ஒரு வயிற்று வலி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வயிற்று வலிக்குரிய ஒரு மருந்து ஒன்றை அவனுக்கு மெய்யாகவே அந்த அந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி அவனுக்கு அந்த மருந்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் எழுதி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சில இன்ஜெக்ஷனையும் போட்டு அந்த மருந்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்தும்படியான ஆலோசனைகள் யாவற்றையும் சொல்லுகின்றார். உடனே இவன் கேட்கிறான், என்னுடைய சகோதரன் ஒருவன் இன்னொரு டாக்டர்கிட்ட வயிற்று வலி என்கின்ற ஒரு காரியத்திற்காக கடந்து போனான். அவருக்கு அந்த என்னுடைய சகோதரனுக்கு வேறொரு மருந்தை அந்த டாக்டர் எழுதி கொடுக்க ஆரம்பித்தார். அந்த மருந்தை நீங்கள் எனக்கு எழுதி கொடுக்காமல் எனக்கு வேறொரு காரியத்தை எழுதி கொடுத்ததின் காரணம் என்ன? உடனே அந்த டாக்டர் என்ன சொல்லுவாரு, அவனுக்கு என்ன மாதிரி வயிற்று வலி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உன்னை பரிசோதித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் உனக்கு இன்ன விதமான குறைவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலிக்கு இந்த மருந்து தான், அதுதான் சரியான ஒரு காரியமாக காணப்படும் என்பதற்காக இவைகளை நான் எழுதி கொடுக்க இல்லை, நான் இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்க சொல்லக்கூடிய அந்த மருந்தும் அந்த மாத்திரையும் தான் அந்த ஒரு காரியம் என்னுடைய சகோதரனுடைய சரீரத்திலே பயன்படுத்தப்பட ஆரம்பித்ததுனாலே அது அவனுக்கு நல்ல ஒரு காரியத்தை கொடுக்கக்கூடியதாய் விளங்கிற்று. ஆகவே அவைகளை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், உன்னுடைய வியாதிக்குரிய மருந்து நீ பயன்படுத்தாமல் அவனுக்குரிய காரியங்களை பயன்படுத்துகிறது உண்டானால் நம்முடைய வியாதியினுடைய வீரியம் முற்ற ஆரம்பிக்குமே தவிர அவைகள் மெய்யாகவே குறைந்து போகிறதில்லை. அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு விதமான விஷயத்தையும் மெய்யாகவே கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் விளங்குகிறார். வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அந்த யாக்கோபு என்கின்ற மனுஷனுக்கு முன்பதாக ஏசா ஒரு வார்த்தை ஒன்றை சொல்கின்றார். யாக்கோபு, இத்தனை வருஷத்திற்கு பிறகாக நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த மந்தைகள் எல்லாம் பின்னால வரட்டும், நாம் 2 பேரும் சேர்ந்து முன்பதாக கடந்து போவோம். யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்றார் ஏசாவை பார்த்து. அவர் என்ன வார்த்தை சொல்லுகின்றார், என்னுடைய மந்தையிலே சில ஆடுகள் கரவல் ஆடுகளாக, சில ஆடுகள் நோய் கொண்ட ஆடுகளாக, சில ஆடுகள் குட்டிகளாக, சில ஆடுகள் அநேகம் விதமான காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே நடக்க முடியாமல் சுமக்க வேண்டிய ஆடுகளாக காணப்படுகிறதுனால அந்தந்த ஆடுகளுடைய நடைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் அவைகளை நடத்த வேண்டியது அவசியம். ஒரு மேய்ப்பனுக்கு தான் தெரியும் எந்த ஆட்டை எந்த மாதிரி நடத்த வேண்டும் என்பதை பற்றி. மற்ற மந்தையிலே காணப்படக்கூடிய மேய்ப்பருக்கு உங்களை பற்றி தெரியாது. உங்களை எங்க கர்த்தராகிய தேவன் நினைச்சு வச்சிருக்கிறாரோ அந்த சபையினுடைய மேய்ப்பருக்குத்தான் உங்களை பற்றி நன்றாக எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் தெரிந்திருக்க முடியும். இவனுக்கு இந்த ஒரு காரியத்தை கொடுத்தா தான் இவனுடைய ஆவிக்குரிய நிலை சரியாக அந்த காரியங்கள் யாவற்றிலும் அவன் மெய்யாகவே வளரக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குவான். இப்படி நான் பல விஷயங்களை நான் ஆராய்ந்து பார்த்து ஆங்காங்கே காணப்படக்கூடிய தன்மைகளை என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் சீர்கேடுகள் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். முதல் காரியம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் காணப்படக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்களும் நானும் சரியான விதத்தில் பராமரிக்க வேண்டியது அவசியம். இப்ப வரக்கூடிய முக்கியமான சீர்கேடுகள் என்ன அப்படின்னா, மேய்ப்பனை பின்பற்றாது இருக்கக்கூடிய அநேக விதமான மந்தைகள் தன் இஷ்டத்தின்படியே அலையக்கூடியதாக, மேய்ப்பனுக்கு அவைகள் அநேக விதமான உத்தரவுகள் யாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக. ஒருவேளை மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு செவி கொடாமல் இருக்கிறது உண்டானால் இந்த ஆடுகள் தன் இஷ்டப்படியே மந்தையை விட்டு பிரிந்து போகக்கூடியதாக இந்த நாட்களில் இயங்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்று கர்த்தராகிய தேவன் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். இப்ப இருக்கக்கூடிய ஆடுகள் என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படின்னா, மேய்ப்பனுக்கு இவைகள் உத்தரவு போட ஆரம்பிக்கிறது.
இருக்கிறது. என்னை இந்த ஒரு இடத்துல கொண்டு போய் நீர் மேய்க்க வேண்டும். எத்தனை நாள் வரைக்கும் நான் பசுமையான புல்லுகள் அந்த அந்த புல்வெளிகளின் ஊடாக நான் கடந்து போனேன். இனி எனக்கு அந்த அந்த புல்லுக்குரிய ஆகாரம் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவையான ஆகாரம் இனி அடர்ந்த, அதாவது அந்த அந்த செடிகளின் ஊடாக நீர் என்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டும். இத்தனை நாள் வரைக்கும் என்னை கொண்டு போய் நீ அதாவது அந்த நதியின் ஓரமாய் நீ நடத்தி கொண்டு போனீர். இனி அந்த அந்த அதாவது அந்த அந்த நதியின் ஊடாக நடத்தி கொண்டு போகக்கூடிய காரியம் எனக்கு வேண்டாம். மேலிருந்து விழக்கூடிய அருவிக்கு பக்கத்திலே நீர் என்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டும். இப்படி மேய்ப்பனுக்கு ஆடுகள் உத்தரவு போட ஆரம்பிக்கிறது உண்டானால் நடக்கிறது என்ன நடக்கும் அப்படி யோசிச்சு பாருங்க. அந்த ஆடுகளுடைய நிலைகளை மேய்ப்பன் ஒருவனை அறிந்திருக்கிறதுனால எந்த இடத்தில் இந்த ஆடுகளை நடத்தினால் அந்த ஆடுகள் புஷ்டியாக கொழுமையாக வளரும் என்பதை அறியக்கூடிய மேய்ப்பனுக்குத்தான் தெரியும் அந்த ஆடுகளுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளை பற்றி. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப் சரியா இல்லாம இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு அநேகம் விதமான ஆடுகள் தன் இஷ்டத்தின்படியே ஓடக்கூடியதாய், தன்னுடைய விருப்பத்தின்படியே எல்லா விதமான காரியங்களை விட்டு விலகக்கூடியதாய், அவைகளுக்கு அநேகம் விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடியதாய், இந்த மேய்ப்பனுடைய காரியம் எங்களுக்கு சரியில்லை, இவருடைய நடத்துதல் எங்களுக்கு எந்த ஒரு காரியம் இது எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாய் இருக்கிறது, நாங்கள் தெரிந்து கொண்ட காரியத்தை அவர் திரும்ப திரும்ப என்னோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். ஆகவே இவைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் அல்ல, வேறு மேய்ப்பர்கள் எனக்கு வேண்டும் என்கிறதை பற்றி நீங்களும் நானும் யோசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய திட்டங்களை அபத்தமாக்கும் திருச்சபையாக இந்த சபை அதனுடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன காரியத்தை எனக்குன்னு வச்சிருக்கிறாரோ அவைகளை புரிந்து கொண்டு அவைகளின்படி நடக்கக்கூடியதான் ஒரு விசுவாச மார்க்கத்தாருடைய முக்கியமான பணி என்று கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம். இதுல வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் சாத்தானால் எப்படிலாம் வர ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். சில முக்கியமான காரியங்களை பற்றி உங்க கூட நான் பேசணும். கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயங்கள் யாவற்றையும் கொஞ்சம் ஆழமான விதத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 64 முதல் 66 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 64 முதல் 66 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுது பாருங்க. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் 65வது வசனம், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். 66வது வசனம், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். முதல் காரியம் என்ன அப்படின்னா, மேய்ப்பன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாடுகள் எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னா, தன் மன விருப்பத்தின்படி மேய்ப்பன் காரியங்களை செய்யணும். தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக ஏதாகிலும் ஒரு கடிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை பேசினால் கூட அந்த ஆடுகள் ஏற்றுக்கொள்ள மனமற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆரம்ப நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஊழியத்தினுடைய நிலைகளை பாருங்கள். அவர் ஒவ்வொரு விதமான காரியங்களையும் கண்டித்து பேசும் ஒரு தேவனாகவே விளங்க ஆரம்பித்தார். அந்த இடத்திலே காணப்படக்கூடிய பரிசேய சதுசேய மக்கள், எல்லா விதமான மக்களும் இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான மக்களும் ஜனங்களை ப்ளீஸ் பண்ணக்கூடிய அந்த பிரசங்கத்தின் நடுவில் இயேசு மட்டும் அப்படி கண்டித்து பேசக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கக்கூடிய ஜனங்கள் ஆச்சரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய ஆலயத்தின் ஊடாக கடந்து போகின்றார் ஆண்டவராகிய தேவன். அங்கே அநேக விதமான மக்கள் வியாபார ஸ்தலத்தை போலவே அந்த தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறதை கண்ட மாத்திரத்துல கயிற்றினாலே ஒரு சவுக்கு ஒன்றை உருவாக்கி எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் அடித்து துரத்தக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். கடினமான வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் உபதேசமாக பேசி மக்களுடைய ஒவ்வொரு விதமான பாவங்களையும் நேருக்கு நேராய் சுட்டி காண்பிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகளை உங்களுக்கு காண்பித்தவன் யார்? யோவான் ஸ்நானகன் சொன்னது மாதிரியே கர்த்தராகிய தேவனும் ஒவ்வொரு விதமான மக்களுக்கு முன்பதாக நேருக்கு நேராய் கண்டனமான வார்த்தைகளை பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்னு சொல்லுகிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். நீங்கள் மாயமாலம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறீர்கள் என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நீங்களும் நானும் கண்டித்து உணர்த்த வேண்டும் என்று சொல்ல கடிச்சுதான் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையிலே காயம் கட்ட வேண்டிய ஒரு நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். காயம் கட்டக்கூடிய ஒரு மருத்துவருக்கு முன்னால் நீங்க கடந்து போகக்கூடிய இடத்துல என்னுடைய காயத்துல அநேக விதமான சீழ் வர ஆரம்பிச்சிருக்கிறதுனால வலி பயங்கரமா இருக்க ஆரம்பிக்கிறது ஐயா. ஆனால் இந்த சீழை நீங்கள் மெய்யாகவே பிதுக்கி எடுக்க வேண்டும். ஆனால் எனக்கு வலி வரக்கூடாது, நோவு வரக்கூடாது. இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? உங்களுடைய கால்களிலே காணப்படக்கூடிய காயங்கள் கீறப்பட்டு சீழ் புதுக்கப்பட்டால் தான் அந்த வலி உங்களை விட்டு விலகி போகிறத பார்க்க முடியும். வலியே இருக்கக்கூடாது என்றாலும் கூட என்னுடைய காயம் மாற்றப்பட வேண்டும் என்றால் முடியாது.
அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்களும் நானும் வெட்ட வேண்டும் என்றால் வெட்டித்தான் ஆகணும். அதற்கு நீங்களும் நானும் கோபித்துக் கொள்கிறது உண்டானால் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே நிலையான ஒரு வாழ்க்கை வாழுகிறது முடியாது. சில கண்டிப்பான வார்த்தைகளை கண்டிச்சு தான் சொல்லணும். சில அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் நேருக்கு நேராய் முகதாட்சியம் இல்லாமல் பேச வேண்டும், அப்படிதான் சொல்லணும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லிவிட்டு போனார். கடைசி நாட்களில் வரக்கூடிய ஆவியானவராகிய தேவனுடைய முக்கியமான பணி என்ன? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஜனங்களை கண்டித்து உணர்த்துவார். அங்க அவருக்கு முகதாட்சியமே கிடையாது. அப்போ இந்த கடைசி நாட்கள்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லித்தான் ஆகணும். இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய விசுவாசிகளுடைய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, குறைவு சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போக ஆரம்பிச்சார். அந்த நாட்களிலும் கூட அப்படிதான் இருந்தாங்க. இந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். என்ன பேசுகின்றார்? அவர் சொல்லுகின்றார், ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் 65வது வசனத்துல, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல ஜனங்களுடைய மனம் வேதனையின் ஊடாக கடந்து போய் அவங்க என்ன செஞ்சாங்க? அது முதல் சீஷர்களில் அநேகம் பேர் இயேசுவை விட்டு விலகி போயிட்டாங்க. இன்றைக்கு அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கையில தட்டி கொடுக்கக்கூடிய பிரசங்கம் சொன்னா சபையினுடைய எல்லைகள் எல்லாம் விரிவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஆனால் கண்டித்து பேசக்கூடிய காரியங்களை ஜனங்களுடைய மனம் ஏற்க மனமற்ற காரியமாக காணப்படக்கூடிய வஞ்சிக்கும் வஞ்சகம் உள்ளே வந்தாயிற்று. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்ற சங்கீத புஸ்தகத்துல, அதாவது நீதிமான் என்னை தயவாய் குட்டி அவன் என்னை கடிந்து கொள்ளட்டும், அப்படிதான் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடிந்து கொள்ளுதலை எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிலைகளை சீர்படுத்தக்கூடிய வழிமுறைகளாக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள். இவைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேகம் விகற்பமான நினைவுகளை உருவாக்கி, இவர்கள் வேண்டுமென்றே எனக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் என்னை குற்றப்படுத்தக்கூடிய காரியங்களை விட்டு நான் விலக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய நியமங்களுக்கு விரோதமாய் நீங்கள் வெளியே கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் வழி விலகி எங்காகிலும் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நமக்கு முன்பதாக கடிந்து பேசப்படக்கூடிய வார்த்தைகளுக்காக நீங்கள் ஆவலோடு கூட காத்திருங்க. திட்டக்கூடிய காரியங்களுக்கு அந்த காரியங்களை கேட்கும் பொழுது நீங்கள் தான் சோர்ந்து போகக்கூடாது. யாரை ஒரு மனிதன் திட்டுவான் என்று சொன்னால் அவரை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எவன் ஒருத்தர் நல்ல மனதோடு கூட யோசிக்கிறானோ அவன்தான் அந்த மனுஷனுக்கு கண்டிப்பான வார்த்தைகளை பேசுவான். ஒரு ஆசிரியர் தனக்கு கீழாக படிக்கக்கூடிய மாணவர்களை கண்டிக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? அந்த மாணவர்கள் நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். இதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவன் எதற்காக உங்களையும் என்னையும் கண்டித்து பேசுகிறார்? தம்முடைய வசனங்களை கர்த்தராகிய தேவன் பேசும்போதே, ஆண்டவராகிய தேவனுடைய வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுதே அவைகள் உங்களையும் என்னையும் உருவ குத்தக்கூடியதாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது. அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்புகளையும் அந்த வசனங்கள் எல்லாம் மெய்யாகவே தட்டுக் கொடுக்கக்கூடியதாக அல்ல, அவைகள் எல்லாம் உருவ குத்தக்கூடியதாகவே விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எப்ப பார்த்தாலும் இந்த வசனங்களை வாசித்தால் இவைகள் எல்லாம் என்னை கண்டித்து பேசுகிறது உண்டானால் இனி நான் வசனங்களை வாசிக்கிறது எப்படி என்று சொல்லி வசனங்களை விட்டு நீங்கள் விலக ஆரம்பிக்கிறது தான் சாத்தானுடைய வஞ்சகங்களிலே பிரதானமான வஞ்சகம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை சாத்தான் விசுவாசிகளின் நடுவில் எப்படி கொண்டு வர ஆரம்பிக்கிறான் பாருங்க. கண்டித்து பேசும் எந்த நிலைகளையும் விசுவாச மார்க்கத்தால் இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் விளங்குகிறார். போதகர் சொல்லக்கூடிய அநேக விதமான ஆலோசனைகளை, வசனம் சொல்லக்கூடிய அநேக விதமான ஆலோசனைகளை, கர்த்தருடைய வார்த்தைகள் என்கின்ற காரியத்தின் அடிப்படையிலே ஜனங்களுக்கு ஆண்டவராக தேவனால் உரைக்கப்படக்கூடிய ஆலோசனைகளை அவர்கள் ஏற்க மனமற்றவர்களாய், நாம் பாவம் செஞ்சா கூட எனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் சுட்டி காண்பிக்க கூடாது. நான் அக்கிரமமான ஒரு வழியின் ஊடாக கடந்து போனால் கூட அவர்கள் என்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக திட்டி அநேக விதமான காரியங்களின் ஊடாக என்னை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது. இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலே என்ன நடக்கும் பாருங்க, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையினுடைய தன்மைகள் எல்லாம் தாறுமாறானவைகளாய் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா, கண்டித்து பேசும் விஷயங்களை அருவருக்கும் விசுவாச மார்க்கத்தாராய் சாத்தானுடைய வஞ்சகம் இந்த நாட்களில் விசுவாசினுடைய மனதினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எதிரடையாய் திருப்பக்கூடியதாய் விளக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. கண்டித்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளை எவனுடைய மனம் வெறுக்கிறதோ, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவராகிய தேவனை விட்டு வழி விலக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி நீங்களே உங்களுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
கர்த்தராக தேவன் கண்டித்து பேசக்கூடிய நேரத்தில் அவைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லத்தட்டாமல் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் கர்த்தராக தேவனுக்குள் நிலையான ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்றும் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களிலே நின்று நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் பற்றி தெளிவான விதத்தில் கற்று உணர உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதிரி கண்டிக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களை நான் என்னுடைய மனதளவிலே வெறுக்கிறேன் என்று சொன்னாலே என்னை நான் உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இரண்டாவது ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, பரலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் நீங்களும் நானும் உலகத்திலே படக்கூடிய பாடுகளினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. பாடுபடக்கூடியவனுக்கு தான் அந்த ராஜ்யத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள பங்களிப்பு உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேர் இந்த நாட்களில் என்ன போதகம் பண்றாங்க அப்படின்னா உலகத்துல எல்லா விதமான பாடுகளையும் கர்த்தராகிய தேவனை சுமந்துட்டார், இனி நீங்களும் நானும் பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி நிறைய விதமான கண் துடைப்பான பிரசங்கங்கள் ஏராளமாய் இந்த நாட்களின் மத்தியிலே கடந்து வருகிறதுனால விசுவாச மார்க்கத்தாருடைய மனம் மெய்யாகவே பாடுகளை ஏற்க மனமற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா பாடுகளின் ஊடாகவே நீங்கள் கடந்து போகும்படி அவர் உங்களுக்கு மாதிரியான அடிச்சுவடுகளை வச்சுட்டு போனார். அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது எப்படி போகணும்? பாடுகளின் ஊடாகத்தான் அந்த அடிச்சுவடுகள் எல்லாம் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். பாடுகளையும் கிறிஸ்துவத்தையும் உங்களாலும் என்னாலும் மெய்யாக வித்தியாசப்படுத்தவே முடியாது. இந்த ரெண்டு காரியமும் ஒன்றோடு கூட ஒன்று பின்னி பிணைந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே காணப்படக்கூடிய போதகங்களை பாருங்களேன், பாடுகள் என்கின்ற வார்த்தைகளையே அவர்கள் உச்சரிக்க மாட்டாங்க. பாடுகள்லாம் ஒரு காலத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே நீங்களும் நானும் சந்தோஷமாய் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும். பாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஏதாகிலும் ஒன்று உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய கிருபைகளை விட்டு மெய்யாக நீங்கள் விழுந்து போயிட்டீங்க என்பதை பற்றி ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய நூதனமான உபதேசங்கள் ஏராளமாய் கடந்து வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் தெளிவா நம்மகிட்ட பேசிட்டார். என்ன சொல்லிட்டாரு? பாடுகளை நீங்கள் கிறிஸ்துவத்தை விட்டு வேறு பிரிக்கவே முடியாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் காணப்படுகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை சொல்லும்போது என்ன சொல்லுகின்றார் பாருங்கள். ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாய் இருந்தால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். சிலுவைன்னா என்ன அர்த்தம்? அது அவமானத்தின் ஒரு சின்னம். அந்த நாட்களிலே ரோமர்களால் மெய்யாகவே அவமானப்படுத்தப்படக்கூடிய காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் சிலுவை மரணத்தை ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் தண்டனையாய் வழங்குகிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலே அவருடைய வேதனை என்ன வார்த்தை சொல்ல பாருங்க. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். அப்ப கர்த்தராகிய தேவனுடைய வசனத்திற்கும் இந்த நாட்களில் போதிக்கப்படக்கூடிய பிரசங்கத்துக்கும் எத்தனை விதமான வித்தியாசம் பாருங்க. அப்ப விசுவாச மார்க்கத்தாரெல்லாம் இந்த காரியத்தில் மெய்யாக இடறி போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இனி பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் நான் மெய்யாகவே ஆசைப்படுகின்றேன். பரவசமாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வீடுகளின் மேல் வீடுகளை கட்ட வேண்டும், ஆஸ்தியின் மேல் ஆஸ்தி வாங்க வேண்டும், அந்தஸ்து மேல் அந்தஸ்து வாங்க வேண்டும். இன்னைக்கு நிறைய விதமான இடங்கள்ல நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சபையிலே காணப்படக்கூடிய விசுவாசிகளை ஜனங்கள் ஊக்குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தேவனாக கர்த்தர் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உடனே விசுவாசி என்று அழைக்கப்படக்கூடிய மனிதன் எழுதினு சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு காலத்தில் ஒரே ஒரு வீட்டை நான் வைத்திருந்தேன், ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு லைன் வீடு முழுவதையும் வாங்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவராகிய தேவன் கிருபை தந்தார். எல்லா ஜனங்களும் கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்க கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் என்ன விதமான வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? நீங்கள் இந்த உலகத்திலே பரதேசிகளாய் நிர்வாணிகளாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள். உங்களுக்குன்னு எந்த விதமான காரியமும் இந்த உலகத்திலே ஒரு பங்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் எப்படி வர ஆரம்பிக்கிறது? விசுவாச மார்க்கத்தாருடைய மனம் இந்த வஞ்சகத்தினால் ஈர்ப்புண்டு போக ஆரம்பிக்கிறதுனால அவர்கள் பலவிதமான உலக ரீதியான ஆசாபாசங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதற்கு மாற்றாக எந்த பிரசங்கத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாலும் அவருடைய மனம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. நீங்க கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் நிறைய உபத்திரம் வரும் சொல்லி பாருங்க, அந்த சபையை விட்டு ஜனங்கள் வெளியே போயிடுவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு தேவை என்ன? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சம்பிரமமான ஒரு வாழ்க்கை. சம்பிரமமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் எங்க போனான்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மக்களுடைய நிலை எப்படியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் உள்ளே வர ஆரம்பித்த உடனே தேவனுடைய திட்டங்களையே அவர்கள் அபத்தமாக்கி அவர்கள் தங்களுடைய மனதின் விருப்பத்தின்படியே ஒரு எல்லா விதமான காரியத்திலும் சுகமான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும்,
சுகமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள் என்றே கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு சுகபோகமான ஒரு அனுபவத்திற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படலை. ஆனால் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே விசுவாச மார்க்கத்தாருடைய மனம் இப்படிப்பட்ட போதனைகளிலே மயங்கி போக ஆரம்பிச்சதுனால இவர்கள் இவைகளை மெய்யாகவே விருப்பமாய் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். உண்மையான கர்த்தருடைய வசனங்களை அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு மக்களை விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாவது காரியம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே பாடுகளின் ஊடாகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இவைகளுக்கு மாறாக எது என்னுடைய வாழ்க்கையிலே போதகமாய் உரைக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை ஏற்றுக்கொண்டால் நான் வஞ்சிக்கப்பட்டாயிற்று என்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்று உணர வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் அந்த வாலிபனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு என்கிறதை பற்றி இந்த வாலிபன் கேட்கிறான். உடனே கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். இவைகள் எல்லாவற்றையும் நீ உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கை கொண்டது உண்மைதான். என்றாலும் நீ பூர்ண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று அவைகள் எல்லாவற்றையும் தரித்திரருடைய கரங்களிலே கொடுத்து விடு. அப்படின்னு அர்த்தம், நீயும் தரித்திரனை போல நீ மாற்றப்பட வேண்டும். உன் கையில இனி உனக்கு உண்டான உடைமைகள் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களையும் விற்று ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மத்தை செய்துவிட்டு பின்பு நீ என்னை பின்பற்றி வர வேண்டும். எப்படி சொல்றாரு பாருங்களேன். அப்படின்னா அந்த உலகத்திலே காணப்படும் எந்த ஆஸ்திகளுக்கும் அந்தஸ்துகளுக்கும் நீங்களும் நானும் உரியவர்கள் கிடையாது. நமக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் தருவார். ஆனால் அதற்கு மிஞ்சினவைகள் எல்லாம் தீமையினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் தருகிறார் என்பதற்காக இதுதான் கர்த்தராகிய தேவனுடைய வழி என்று சொல்லி நீங்களும் நானும் யோசிக்க கூடாது. ஆகவே கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இந்த கடைசி நாட்களிலே வரக்கூடிய அநேக விதமான நூதனமான உபதேசங்களின் மூலமாய் விசுவாச மார்க்கத்தாருடைய மனம் எல்லாம் வஞ்சிக்கப்பட்ட நிலைமைகளின் ஊடாக கடந்து போய் கர்த்தருடைய வசனங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட்டு விலகக்கூடிய தன்மைகளை உங்களாலும் என்னாலும் கண்கூடாய் பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் கர்த்தராகிய தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 2 பேதுருவின் புத்தகத்தில் அதில் 1வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தங்கள் மனம் போன அந்த போகின போக்கின்படியே பேசக்கூடிய வார்த்தைகளை இவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களை. அப்படின்னா இதுல என்ன விதமான ஒரு வேரியேஷனை பார்க்க முடியும் அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஆடுகளை பற்றி ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கின்றார். என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும். கட்டுக்கதைகளை ஒரு மனிதன் நம்பினான் என்று சொன்னால் அது அந்த ஆடுகள் ஆண்டவராகிய தேவனுடைய ஆடுகளாய் இல்லாமல் என்றைக்கோ அந்த ஆட்டினுடைய நிலைகள் மெய்யாக விவஞ்சிக்கப்பட்டாயிற்று. அதனாலதான் அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகளை புறம்பாக்கி கட்டுக்கதைகளை நோக்கி தன்னுடைய மனதை மெய்யாகவே திருப்பக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். தேவனுடைய குரல் எங்கே காணப்பட ஆரம்பிக்கிறது, எங்கே கேட்கிறது? உண்மையிலேயே ஒரு ஆடு ஆண்டவராகிய தேவனுடைய ஆடுகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை விதமான சந்தடிகள் உலக அளவிலே காணப்பட ஆரம்பித்தாலும் கேட்கப்பட ஆரம்பித்தாலும் தன்னுடைய மேய்ப்பனுடைய குரலை மட்டும் தனியாக வேறு பிரித்து அறியக்கூடிய ஆடுகள், அதுதான் உண்மையான மேய்ப்பனுக்கு அடங்கின ஆடுகள். ஆனால் இந்த ஆடுகள் அநேகம் கட்டுக்கதைகளை நோக்கி தன்னுடைய மனதை திருப்புகிறது உண்டானால் மேய்ப்பனை மறந்து போன ஆடுகள், அல்லது வழி விலகி போன ஆடுகள், அல்லது மேய்ப்பனாகிய கர்த்தருக்கு அடங்காத ஆடுகள். இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வாக்கியம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த கடைசி காலங்களில் கட்டுக்கதைகள் அதிகமாய் பேசப்படக்கூடிய இந்த காலம், நூதனமான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு காலம், உங்களாலும் என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அநேகம் நம்ப முடியாத காரியங்களை பேசக்கூடிய ஒரு காலம். இந்த காரியங்களை பற்றி மக்களுடைய மனம் என்ன காரியங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறது? பழமையான ஆராதனைலாம் எங்களுக்கு வேண்டாங்க, பழமையான நிலைகள்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு புதிய மனம் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், புதிதாக்கப்படக்கூடிய நிலை எங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஆராதனை முறைகளிலே நின்று கொண்டே ஆராதிக்கக்கூடிய நிலை எங்களுக்கு வேண்டாம். ஆராதனையிலே சும்மா அப்படியே சாதாரணமாய் நின்று கொண்டு 4 பாடல்களை பாடி கர்த்தரை நோக்கி ஆவியில் ஜெபிக்கக்கூடிய அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. இனி நாங்கள் ஆராதனையிலே அநேக விதமான நடனங்களின் ஊடாக கடந்து போகணும், நிறைய நூதனமான காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். இப்படி கட்டுக்கதைகளுக்கு சாயக்கூடிய அநேக விதமான வழிமுறைகளை ஒரு ஆடு பின்பற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் மேய்ப்பனுடைய குரலை இந்த ஆடு மறந்துருச்சுன்னு அர்த்தம்.
அப்பதான் மற்றவங்களுடைய குரலை அந்த ஆடுகள் மெய்யாகவே செவி கொடுத்து கேட்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய ஆடாக கடைசி வரைக்கும் உங்களுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், உலகத்திலே எத்தனை சந்தடிகள் நமக்கு முழுவதாக அறிவிக்கப்பட ஆரம்பித்தாலும் எந்த சந்தடியிலும் இந்த ஆடுகள் அவைகளுக்கு மெய்யாகவே செவி கொடாமல், மேய்ப்பன் எப்பொழுது பேசுவார், எப்பொழுது என்னை நடத்தும்படிக்காக அவன் வருவார் என்று சொல்லி மேய்ப்பனுடைய வார்த்தைகளுக்காக மட்டும் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆடுகள் தான் உண்மையான ஆடுகள், வஞ்சிக்கப்படாத ஒரு ஆடு. இந்த கடைசி நாட்களில் என்ன காரியத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, நிறைய இடங்கள் நீங்க பார்க்கலாம். உண்மையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சரியான விதத்தில் ஆராதிக்கக்கூடிய திருச்சபையில் நீங்க போய் பாருங்க. அந்த சபையில வந்து மக்களே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேரிலும் அதுல வந்து 1-2 பேரை தான் நீங்க வந்து ஆண்டவராகிய தேவனுக்குள் சரியா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதிருக்கக்கூடிய பல திருச்சபைகளை போய் பாருங்க. அந்த சபைகள் எல்லாம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏராளமான மக்கள் அங்க என்ன நடக்குது, என்ன சொல்றாங்க, என்ன காரியத்தை ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அங்க போய் இருப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, என்ன அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுக்கதைகளுக்கு சாயக்கூடிய காலங்களுக்கு நேராக ஒரு ஆடு தன்னுடைய செவியை திருப்ப ஆரம்பித்தாலே அந்த ஆடு வஞ்சிக்கப்பட்டாயிற்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் பார்க்க முடியும். அந்த ஆடு தேவனாகிய கர்த்தருக்கு அடங்காததாக, மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மறுத்ததாக, மேய்ப்பனுக்கு மிஞ்சின ஆடாக, மேய்ப்பனை காட்டிலும் தன் இஷ்டப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோசனையோடு கூட போகக்கூடிய ஆடாக என்றைக்கு அந்த ஆட்டினுடைய நிலை மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதோ, அப்பொழுது அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அல்ல கட்டுக்கதைகளை நோக்கி தன்னுடைய மனதை திருப்பக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய மனம் எதனால் ஈர்ப்புண்டு போக ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. எதன் மேல் உங்களுடைய மனம் பற்றுதலாய் காணப்பட ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. உலகத்தில் காணப்படும் பலவிதமான வேஷம், உலகத்திலே காணப்படும் பலவிதமான ஆராதனை என்கிற பேர்ல பலவிதமான களியாட்டுகள், அநேக விதமான தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பேசப்படக்கூடிய அநேக விதமான செய்திகள் என்று அழைக்கப்படக்கூடிய துர்போதனைகளுக்குரிய காரியங்கள் எல்லாம் உலக அளவில் எல்லா விதமான காரியங்களிலும் உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இப்ப நீங்க வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதிலே எந்த காரியத்தின் மேல் என்னுடைய மனம் ஈர்ப்புண்டு போக ஆரம்பிக்கிறது, எதை நான் வேண்டி விரும்ப ஆரம்பிக்கிறேன், எந்த செய்தி என்னுடைய மனதிற்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அது ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகளா அல்லது உலகத்திலே காணப்படக்கூடிய கட்டுக்கதைகளா? உலகத்திலே காணப்படக்கூடிய கட்டுக்கதைகளின் மேல் என்னுடைய மனம் ஈர்ப்புண்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் வழி தப்பி போய்விட்டேன் என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த விசுவாசியினுடைய அடுத்த ஒரு காரியம் எப்படிப்பட்டது? ஆண்டவராகிய தேவனுடைய குரலை தவிர்த்து எந்த குரலுக்காகிலும் இது தன்னுடைய செவிகளை சாய்க்கிறது உண்டானால் வஞ்சிக்கப்பட்டாயிற்று என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்திலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 13வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் 13:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகின்ற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசன அபிஷேகம் என்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசுறது கரெக்டு தான். கர்த்தராகிய தேவன் இந்த கடைசி நாளில் தீர்க்க தரிசன அபிஷேகம் என்கிற ஒரு அபிஷேகத்தை ஊற்றி கடைசி நாட்களில் ஏராளமான தீர்க்க தரிசிகளை உருவாக்குகிறது அவருடைய பணி. ஆனா இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கக்கூடிய அவர்கள் என்ன செய்றாங்க? தீர்க்க தரிசனத்தை ஜனங்களுக்கு முன்பதாக என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தராகிய தேவன் இப்பொழுது உங்களோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஒழிக்காமல் மறைக்காமல் பேசு. கர்த்தர் தான் உங்கள்கிட்ட வந்து பேச போகின்றார். இப்போ அவங்க வந்து என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, வந்து அவங்க வந்து எந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க நமக்கு தெரியாது, என்ன காரியத்தில் வந்திருக்கிறாங்கன்னு தெரியாது, அவர்கள் எந்த சூழ்நிலைகளில் வந்திருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன காரியத்தை அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க சொன்னா, மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்க்க தரிசனம் இந்த ஒரு வார்த்தையிலே சொல்ல ஆரம்பிக்கிறார். நிறைய இப்ப இந்த நாட்கள்ல உங்களாலும் என்னாலும் பிரத்யேகமா இந்த ஒரு காரியத்தை பற்றி பார்க்க முடியும். சில பேர் வந்து தன்னுடைய பிரசங்கத்திலே இந்த ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்குமே. அவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக சொல்லிட்டு, இப்ப நான் தீர்க்க தரிசனமாக சில வார்த்தையை அப்படி நின்று அவங்களே பேசுவாங்க. சில மக்களுடைய மனசுல எந்தெந்த காரியமெல்லாம் தோன்ற ஆரம்பிக்கிறதோ, என்னை பார்க்கும்போது அவர்களுடைய மனதில் ஏதாவது ஒரு விகற்பமான நினைவு தோன்றுகிறது உண்டானால் உடனே அதை அவர்கள் தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தையிலே பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த தீர்க்க தரிசனம்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து முதல் காரியமாக இந்த ஒரு காரியத்தை நல்ல முறையில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனம் என்றால் தீர்க்கம் பிளஸ் தரிசனம். தீர்க்கமாக எவைகளை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்துகிறாரோ அதைத்தான் நம்ம சொல்லணும்.
ஒரு காரியம் என்னுடைய மனதிலே தோன்றுகிறதற்கு எல்லா விதமான காரியத்துக்கும் பேர் தீர்க்க தரிசனம் கிடையாது. எல்லா விதமான காரியத்துக்கும் பேர் வெளிப்பாடு கிடையாது. அது என்னுடைய மனதிலே, என்னுடைய நினைவிலே பலவிதமான காரியங்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை அதாவது உதாரணமாக நான் இப்போ வந்து ஒரு கடையின் ஊடாக கடந்து போகின்றேன். கடையின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த கடையிலே, ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஒரு நகையை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த டிசைனில் அதாவது ஒரு 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 ட்ரெஸ் நான் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த காரியத்தை கர்த்தராகிய தேவனில் எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும். உடனே என்னுடைய மனசுல நானே இப்போ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால நீ போகக்கூடிய நேரத்தில் நீ 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 வந்து எந்த டிசைனை எதிர்பார்க்கிறாயோ அந்த டிசைன் சாரி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது பார்ப்பேன். இந்த ஒரு வெளிப்பாடு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததை போல நான் ஃபீல் பண்ணிக்கொண்டு கடந்து போகிறேன். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சேலை வருது. இதை கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் என்பதை பற்றி நான் யோசித்து பார்த்து, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு முன்பதாக வழிநடத்துகிறார் என்பதை பற்றி சொல்லி என்னையே நான் வஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க, கர்த்தராகிய தேவனுக்கு சேலையினுடைய டிசைன் சொல்வது தான் அவருக்கு வந்து நேரம் இருக்காதுன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு இந்த உலகத்துல பல 100, 1000, 10,000, லட்சம், கோடிக்கணக்கான வேலை உண்டு. ஆனால் இந்த மக்களுடைய மனசுல அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாய் சில காரியங்களை அவர்களை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்களை அவங்களே திங்க் பண்றாங்க. இது ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த ஒரு காரியத்தின் ஊடாக நீ கடந்து போகாது. இது கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியம். பல இடங்கள்ல இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லக்கூடிய காரியம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியாத வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம். இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது அப்படின்னா, தீர்க்கதரிசி என்கின்ற மக்களுக்கு தான் பெரிய வேல்யூ ஜாஸ்தி. ஒருவன் எத்தனை விதமான பணிகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் ஒரு சபை போதகர்னு போனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எந்த விதமான வரவேற்பு இருக்காது. நீங்கள் ஒரு சுவிசேஷகர்னு சொல்லி பாருங்கள், உங்களை வந்து ஒரு லாஸ்ட்டில் போய் உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே இது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு மேய்ப்பனாக நான் பணியாற்றுகிறேன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கும் எந்த விதமான வரவேற்பு இருக்காது. ஆனால் தீர்க்கதரிசின்னு சொல்லி பாருங்கள், தீர்க்கதரிசிக்கு அதை கொடுக்கப்படக்கூடிய வரவேற்பு அதீதமான ஒரு வரவேற்பு. அதனால எல்லா ஜனங்களும் இந்த நாட்களிலே எதை விருப்பப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால், நானும் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப்பட வேண்டும், நானும் இந்த தீர்க்க தரிசனத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பழகிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய மனம் போல போக்கும்படி. அதை வந்து 100ல் 1 நான் வந்து சரியாக நான் பேசிடுவேன். அதாவது பல விஷயங்களை நான் பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு காரியம் சரியாக இருக்கிறதை பார்க்க முடியும். உடனே நான் என்னை பற்றி யோசிக்கிறேன், இது ஒரு தீர்க்க தரிசனத்துடைய வரம் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியைகள் நடப்பிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி விஷயங்களிலே வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்கிறதுனால, நான் நினைக்கும் நினைவுகளே கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை என்பதை நீங்கள் நினைவிலே கொண்டு தவறான வழியிலே கடந்து போகக்கூடிய வஞ்சகங்களை சாத்தான் இந்த கடைசி நாட்களில் உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷனை கெட்டுப்போக பண்ணுகிறதுக்கு எந்த மார்க்கம் உண்டு அப்படின்னா, சாத்தான் பல விதமான யோசனைகளின் ஊடாக கடந்து போகக்கூடியவன். இவனை எப்படி வஞ்சிக்க முடியும்? இவனுக்கு விரோதமாக யுத்தங்களின் ஊடாக கடந்து போனால் எதிர்த்து நிற்கிறான். வசனங்களோடு கூட இவனுக்கு விரோதமான போராட்டங்களின் ஊடாக கடந்து போனால் இவன் வசனத்திலே அநேகம் தெளிவு நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான். இன்னும் அபிஷேகத்திலே அநேக விதமான தந்திரங்களை உருவாக்க வேண்டும் என்றால் ஆவியிலே இருந்து அவன் எனக்கு விரோதமாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. இவனை ஒரு தீர்க்கதரிசி என்கின்ற ஒரு பெயரிலே அழைக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கி, நீ பார்க்கிறதெல்லாம் தரிசனம் அப்பா, நீ உன்னுடைய மனதில் யோசிக்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனம் என்கின்ற ஒரு தவறான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தால் அவன் எளிதாக வஞ்சிக்கப்பட்டு போவான் என்று சொல்லி இந்த மாதிரியான யுக்தியை சாத்தான் இந்த கடைசி நாட்களில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். தீர்க்கதரிசி அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்று சொன்னால் எந்த நிலைகளையும் பற்றி அவனுடைய மனதிலே எந்த யோசனை இருக்கவே கூடாது. இப்போ உதாரணமாக பாருங்களேன், ஏதாகிலும் ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிறது உண்டானால் அந்த சூழ்நிலைகள் அந்த காரியத்திலே காணப்படக்கூடிய நிலைகளை பற்றியல்ல, எங்கோ ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். ஏதோ ஒரு காரியத்தை பற்றி, நம்முடைய மனதிலே தோன்றாத ஒரு விஷயத்தை பற்றி ஆண்டவராகிய தேவன் தீர்க்கமாய் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். ஆனால் நானாகவே சில காரியங்களை கற்பனையின் ஊடாக நான் நினைவிலே கொள்ள ஆரம்பிக்கின்றேன். இது கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துக்குள்ளாக நான் இருக்கக்கூடாது, இது கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை. இந்த சபை விட்டு நான் வெளியே போக வேண்டும், இது கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தை. இந்த ஒரு காரியத்தின் ஊடாக, இந்த ஐக்கியத்தின் ஊடாக நான் கடந்து போகக்கூடாது, இது கர்த்தர் பேச. இப்படி நானே என்னை வஞ்சிக்கும்படிக்காக என் மனதிலே தோன்றக்கூடிய காரியங்களையே நான் உரைக்கக்கூடிய தன்மைகளுக்கு பெயர் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். அந்த வஞ்சகத்துக்கு அது என்ன பேரை சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் அதுல 13வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றக்கூடிய மதிகட்டு தீர்க்கதரிசி.
அவர்களுக்கு கர்த்தராக தேவனே பேசல. தங்களுடைய ஆவியிலே ஏவப்படக்கூடிய நிலைகளையே அவர்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்றாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட போகிறதுன்னு சொல்லி தங்கள் மனதின் விருப்பத்தின்படி தங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய நிலைகளையே ஜனங்களுக்கு முன்பதாய் பேசக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்களிலே வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். தன்னை குறித்து தானாகவே மெய்யாகவே மேன்மைப்படுத்தக்கூடிய நிறைய தீர்க்க தரிசனங்கள். என்னை பற்றி கர்த்தராகிய தேவன் என்னென்ன காரியங்களெல்லாம் பேசி வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ ஒரு பார்வை பார்த்தாலே போதும், எல்லா விதமான மக்களும் அழிக்கப்பட்டு போயிடுவாங்க. நீ உன்னுடைய கரங்களை நீட்டினாலே போதும், எல்லா விதமான மக்களுடைய ஜீவனும் ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டு போக ஆரம்பிக்க. இப்படி பல விதமான காரியங்களை பற்றி தன்னை பற்றி இட்டுக்கட்டி பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னா, தன்னுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் அவனுக்குள் வந்தாயிற்று என்று சொல்லிப்போம். ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் தீர்க்க தரிசனத்தின் வரங்களுக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. என்னுடைய சகோதரன் தீர்க்கதரிசியாக காணப்பட்டதுனால நானும் அந்த மாதிரி ஒரு வரத்திற்காக ஆசைப்பட ஆரம்பித்தேன். ஒரு நாள் கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட சில வசனங்களிலே காணப்படக்கூடிய விஷயங்களை பேச ஆரம்பித்தார். ஆனால் என்னால் அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, பயமாக இருந்துச்சு. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை நான் பேசுகின்றேன். இது ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவராகிய தேவன் பேசாத ஒரு விஷயத்தை நான் பேசுகிறது உண்டானால் அதற்குரிய கணக்கை நான் கர்த்தருக்கு முன்பதாக சொல்ல வேண்டுமே. ஆண்டவரே, இது நீங்க பேசக்கூடிய வார்த்தை தானா, இல்லாட்டி நானா என்னுடைய மனதின் அளவில் நான் யோசிக்கிறேன்னா பயமாக காணப்படக்கூடிய ஒரு நேரம். அப்போ என்னுடைய சகோதரன் சகோதரிகள் எல்லாமே சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் மீண்டும் சில வசனங்களை என்னுடைய மனதிலே ஏவ துவங்க ஆரம்பித்தார். நாம் பேசுகிறதுக்கு பயந்து போய் உட்காரக்கூடிய நேரத்தை என்னுடைய சகோதரன் மூலமாய் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் சொன்னார். மகனே, உன் கூட நான் நின்று நானே இந்த வார்த்தைகளை உனக்கு முன்பதாக சொல்லுகின்றேன். நீ பயப்படாமல் தைரியமாய் பேசி, இது என்னுடைய வாயிலே புறப்படக்கூடிய வார்த்தைகள் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசினார். பின்னும் நான் தயங்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது மீண்டும் கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்? நான் உன்னுடைய முதுகுக்கு பின்பதாக நின்று இந்த வார்த்தையை சொல்லுகின்றேன். உன் இருதயத்தின் மேலே என்னுடைய கரங்களை வைத்திருக்கிறேன். வேறு நினைவுகள் அல்ல, நானே இவைகள் யாவற்றையும் பேசுகிறேன் என்பதை நம்பி என்னுடைய வார்த்தைகளை தைரியமாய் சொல். அப்போ ஒரு வார்த்தையை நம்ம பேசுறதுக்கு முன்னால 100 தடவை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது உண்மையிலே கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை தானா? அதாவது கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைக்கும் அல்லது நம்முடைய ஆவியின் ஏவுதலுக்கும் அல்லது சாத்தானுடைய வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நான் ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய வார்த்தை என்று சொன்னால் அது கேட்கக்கூடிய மக்களுடைய மனதிலே காணப்படக்கூடிய விசுவாசத்தின் நிலைகளை கட்டி எழுப்பக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்ப்பீர்கள். ஆனால் இது நம்முடைய ஆவியின் ஏவுதலாய் காணப்படுகிறது உண்டானால் ஒருவேளை அது ஒரு பழி வாங்கக்கூடியதாக அல்லது மற்றவருடைய குற்றங்கள் யாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய நீங்கள் அவர்களுக்கு முன்பதாக அந்த காரியங்களை கர்த்தராகிய தேவன் பேசுகிறதை போல நீங்கள் பொய் பேசக்கூடிய ஒரு மக்களாக அல்லது அந்த மக்களுடைய விசுவாசத்தை உடைய பண்ணக்கூடிய காரியங்களை பேசக்கூடியவர்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒரு மனுஷனை பார்த்து நீ மூடனேன்னு சொன்னா ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல அவன் எரி நரகத்தின் தீர்ப்புக்கு ஏதுவானவனாய் இருப்பான். ஒருவேளை தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல எவனாகிலும் ஒருவனை பார்த்து நீங்கள் மூடனேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தராகிய தேவனுடைய எரிநரகத்தின் தீர்ப்புக்கு நீங்களும் நானும் ஏதுவாய் காணப்படுவோம். இது கர்த்தருடைய ஆவி நான் நிறைஞ்சு பேசினா அது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா என்னுடைய மனம் போன போக்கின்படி நான் பேசுகிறது உண்டானால் அதற்குரிய கணக்கை கர்த்தருக்கு முன்பதாக நான் சொல்ல வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரியான வஞ்சகம் இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்குள் ஏராளமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால அவரவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசும்போது தீர்க்க தரிசனத்திலே பேச ஆரம்பிக்கிறார். பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்க ஆரம்பிச்சாலே என்னுடைய சபை போதகரை பற்றி கர்த்தராகிய தேவன் எல்லா விஷயத்தையும் தெளிவாக பேசிட்டார். எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவனுடைய சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளை பற்றி கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிச்சிட்டார். நல்லா நீங்க ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். சபையிலே காணப்படக்கூடிய போதகன் தன்னுடைய நிலைகளிலே சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால்தான் கர்த்தராகிய தேவன் வேற்று மனிதனுடைய உதவியை நாடுவார். கர்த்தர் பேசக்கூடிய அளவிற்கு அவனுடைய மனம் ஆண்டவராகிய தேவனோடு கூட இசைவாய் இருக்கிறது உண்டானால் அவனை விட்டு வேறு யாருக்காகிலும் அந்த சபையை பற்றிதான வெளிப்பாடுகளை கர்த்தர் தரவே மாட்டார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. யாராகிலும் ஒருவனை பற்றி இந்த சபையிலே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி கர்த்தராகிய தேவன் சபை போதகனுக்கு சொல்லாம சபையிலே காணப்படும் விசுவாசிகள் ஒருவருக்குள்ளாக ஒருவர் கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால் அங்க பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒன்று சபை போதகர் தவறான ஒரு மனுஷனா இருக்கணும், இல்லை என்றால் அந்த விசுவாசிகள் மனம் போன போக்கின்படியே கடந்து போகக்கூடிய
வஞ்சிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறதை பார்க்க முடியும். வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகத்தில் வஞ்சிக்கப்படாதபடி நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு காரியத்தை பற்றி பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்வது. யோவான் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். விசுவாசிகள் எப்படி ஆண்டவராகிய தேவனை பின்பற்றணும் அப்படின்னா, நன்மையை தந்தாலும் தீமையை கர்த்தராகிய தேவன் அனுமதித்தாலும் கர்த்தராகிய தேவனை விட்டு அவர்கள் விலகக்கூடாது. ஆனால் இங்க இந்த ஜனங்கள் எப்படி பின்பற்றாங்க? நன்மையான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் தந்தால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவனை அவர்கள் பின்பற்றுவாங்க. இது ஒரு மகா பெரிய வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு வஞ்சகம். தேவனாகிய கர்த்தர் எல்லா நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை அனுமதிக்கக்கூடியவர் அல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது அவசியம். நம்ம சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாட்டில் எல்லா விதமான மக்களுக்கும், அதாவது ஸ்வீட்னு சொன்னால் எல்லா விதமான மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. அந்த சாப்பாட்டினுடைய அந்த பந்தியில் முழுக்க நீங்கள் ஸ்வீட்டாக வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சாப்பாட்டினுடைய முழுமையை உங்களாலும் என்னாலும் சாப்பிட முடியாது. பலவிதமான சுவைகள் அங்கே காணப்பட ஆரம்பித்தா தான் அந்த சாப்பாட்டை ரசித்து உங்களாலும் என்னாலும் புசிக்க முடியும். அதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவன் எல்லா நேரத்திலும் நன்மைகளை மட்டுமல்ல, சில நேரத்தில் துக்கங்களை அனுமதிக்கின்றார், சில நேரத்தில் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது, சில நேரத்தில் கர்த்தராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டிய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வரக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனை உறுதியாய் பற்றக்கூடிய நேரம். இப்படி பலவிதமான நிலைகள் வர ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தராகிய தேவனுக்குள் வளரக்கூடிய வளர்ச்சியின் விகிதம் சரியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரே விஷயத்தை மட்டும் கர்த்தராகிய தேவன் தந்தால் உங்களாலும் என்னாலும் முழுவதும் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில ருசித்து பார்க்க முடியாது. இப்ப கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. இப்ப இந்த விசுவாசிகள் என்ன காரியத்தை யோசிக்கிறாங்க அப்படின்னா, தேவன் தரக்கூடிய பாடுகளை அல்ல, நன்மைகளுக்காக மட்டும்தான் கர்த்தராகிய தேவனை அவர்கள் பின்பற்றுவாங்க. நன்மைகளை கர்த்தராகிய தேவன் ஒருவேளை நிறுத்திட்டார்னா கர்த்தரை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலவிதமான ஜனங்கள் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவராகிய தேவனை பின்பற்றின அநேக விதமான ஜனங்கள் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காய் அற்புதங்களுக்காய் ஜனங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நிறைய போதகர்களும் இந்த ஒரு காரியத்தை தான் வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் கர்த்தருடைய சபைக்குள்ள வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை இல்லை, நன்மை மட்டுமல்ல, எல்லா விதமான சுவைகளையும் ஆண்டவராகிய தேவன் தருவார். சில நேரத்தில் பாடுகள் வரும், சில நேரத்தில் கஷ்டம் வரும், சில நேரத்தில் கண்ணீர் வரும், சில நேரத்தில் மனமகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட ஆரம்பிக்கும், சில நேரத்தில் அதீதமான வளர்ச்சியினுடைய உச்ச ஸ்தாயிலே கர்த்தராகிய தேவன் கொண்டு போய் நிறுத்துவார். சில நேரத்தில் எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போய் கடைசி முனையில் நிற்கக்கூடிய நிலைகளின் ஊடாக நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். இதுதான் கர்த்தராகிய தேவனுடைய நடத்துதல். ஆனா இந்த கடைசி நாட்களிலே வரக்கூடிய வஞ்சகம், கர்த்தராகிய தேவனை விசுவாசித்தால் நன்மையை தவிர வேறு ஒண்ணுமே தரமாட்டான்னு சொல்லக்கூடிய இந்த நிலைகளை, மாயைகளை நம்பக்கூடிய அளவிற்கான காரியங்களை சாத்தான் விசுவாசிகளுடைய மனதிலே உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் பாடுகள் வரும். அந்த பாடுகளிலே உதவி செய்ய கர்த்தர் அங்கே கூட இருப்பார். பாடுகள் எல்லா மக்களுக்கும் வரும். ஆனால் மற்ற மக்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன வித்தியாசம் என்றால், பாடுகளிலே உதவி செய்ய கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் வருவார். பிரச்சனைகளிலே உதவி செய்ய ஆண்டவராகிய தேவன் அவர்களோடு கூட வருவார். இதுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி பாடுகளே வராது, துக்கமே வராது, இதெல்லாம் இது மாயையான ஒரு தந்திரமான ஒரு வார்த்தையை தவிர இவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவை அல்ல. கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாடு வரும். அந்த பாடுகளில் நீங்கள் மெய்யாகவே பலன் கொள்ளக்கூடிய அளவிற்கு பலத்தை தரக்கூடிய கர்த்தர் உங்க கூட துணையாக நிற்பார். உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளை அவரை தரக்கூடியவராய் விளங்குவார். இதை தவிர்த்து பாடுகளே வராத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, துக்கமே வராது, அதெல்லாம் உங்களாலும் என்னாலும் யோசித்து பார்க்க முடியாது. இப்ப கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த மாதிரி மாயையான காரியங்களின் ஊடாக விசுவாச மார்க்கத்தாருடைய மனதை சாத்தான் வஞ்சிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. தேவனாகிய கர்த்தருக்குள் ஒரு மனிதன் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் எல்லா நிலைகளிலும் அவன் கடந்து போக வேண்டியது அவசியம். உதாரணமாக பாருங்களேன், ஒரு கிளேல, அதாவது இந்த களிமண்ல ஒரு கப்பு செய்யறான்னு வச்சுங்க. இந்த கப்பினுடைய காரியங்களை செய்கிறதுக்கு முன்பதாக அந்த கிளே அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவைகள் எல்லா விதமான காரியங்களையும் சேகரித்து காலில் போட்டு மிதிச்சு அதன் பின்பதாக அந்த கிளேயை ஒரு சரியான ஒரு உருவமாக வடிவமைத்து அவைகள் எல்லாவற்றையும் ஒரு பெரிய ஒரு ஃபர்னஸ்க்குள்ளாக உள்ளே கொண்டு போய் அனுமதி
அனுமதிக்கிறதை பார்க்க முடியும். சுட்டு எல்லா விதமான காரியங்கள் யாவும் சுடப்பட்ட பிறகு அவைகள் எல்லாம் வெளியே கொண்டு வரப்பட்டு தண்ணீரின் ஊடாக அமிழ்த்தப்பட்ட பிறகுதான் அது மெய்யாகவே உறுதி நிறைந்ததாக உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு கிளேக்கே இத்தனை விதமான இடங்கள் தேவைப்படுகிறது உண்டானால் நீங்களும் நானும் உருவாக்கப்பட ஒரே நிலைகளை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்துகிறவர் அல்ல, பல நிலைகளிலே உங்களையும் என்னையும் அவர் அனுமதிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த விசுவாச மார்க்கத்தாருடைய மனம் எந்த காரியத்திலும் சோர்ந்து போகாமல் எதையும் ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்கிறது உண்டானால் என்னை உடைக்க அல்ல, என்னை உருவாக்குகிறதற்காகவே கர்த்தராகிய தேவன் பயன்படுத்துகிறார் என்பதை பற்றியதான நிலை எவனுடைய வாழ்க்கையிலே வருகிறதோ அவன்தான் வஞ்சிக்கப்படாத ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விசுவாசியினுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மேய்ப்பனை பின்பற்றக்கூடிய விசுவாசிகளுடைய நிலைகள் காணப்பட வேண்டும். அதுல கடிந்து கொள்ளக்கூடிய வசனங்களை ஏற்காத மனமெல்லாம் வஞ்சிக்கப்படக்கூடிய மனமாக, தேவனுக்குள் பாடுகளை ஏற்க சம்மதியாது இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக, கட்டுக்கதைகளை அல்லது மேய்ப்பனுடைய குரலை அலட்சியம் பண்ணி கட்டுக்கதைகளுக்கு சாயக்கூடிய நிலைகளெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலையாக, தன்னுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றி தேவன் பேசாததை கர்த்தர் பேசினதை போல உச்சரிக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளும் வஞ்சிக்கப்பட்டதை போல, மாயையான ஒவ்வொரு காரியங்களையும் பின்பற்றக்கூடிய நிலைகள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டதை போல, மட்டுமல்லாமல் நன்மைக்காக மட்டும் கர்த்தராகிய தேவனை பின்பற்றக்கூடிய காரியங்கள் தீமை வரக்கூடிய நேரத்தில் கர்த்தரை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. நன்மை மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிற நிலையோடு கூட காணப்படக்கூடியவைகள் எல்லாம் சாத்தானால் கொடுக்கப்படக்கூடிய வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். இந்த காரியத்தில் ஏதாகிலும் நம்முடைய மனதிலே காணப்படுகிறது உண்டானால் இவைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். ஒரு விசுவாசின்னு சொன்னால் அவன் இப்படிதான் இருக்கணும், இப்படிப்பட்ட காரியத்தினூடாக தான் கடந்து போகணும். பாடுகளை அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக விதமான அவமானங்களின் ஊடாக கடந்து போகவும் அவன் சம்மதிக்க வேண்டும். தனக்கு உண்டான எல்லா காரியங்களையும் இழக்க அவன் மெய்யாகவே சந்தோஷமாய் அவைகள் யாவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுக்குள் வந்து துக்கத்தோடு கூட திரும்பி போகக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, கர்த்தர் எதை கேட்டாலும் இழக்கக்கூடிய அளவிற்காக சம்மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறவன் தான் கர்த்தராகிய தேவனுக்குள் உண்மையான ஒரு விசுவாச மார்க்கத்தானாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசிகளுக்குரிய பங்கு என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட திட்டமும் தீர்க்கமாய் பேசினார். இவைகளிலே ஏதாகிலும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையை குறைவுபட ஆரம்பித்தாலும் கூட அவைகளை இந்த நாளில் நீங்கள் சீராக்கி கொண்டு விசுவாசிகளுக்கு உரிய சகல விதமான தகுதியின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் உங்கள் சபையினுடைய வளர்ச்சியை நீங்கள் மெய்யாகவே பார்க்க முடியும். ஒன்று, சபைகளிலே உங்களை கொண்டு கர்த்தராகிய தேவன் செய்யும் காரியங்கள் மகா உன்னதமானதாய் இருக்கிறதை பார்க்க முடியும். மற்றொன்று, சபைகளிலே கர்த்தராகிய தேவனுடைய திட்டமாகிய எழுப்புதலின் அலை உருவாக்கப்படுகிறதை நாம் நம்முடைய திருச்சபையிலே மெய்யாகவே கண்கூடாக பார்க்க முடியும். அதற்கு காரணம் என்ன? விசுவாசிகள் அந்தந்த நிலைகளிலே சரியாய் தன்னுடைய இயக்கத்தை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தார். தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்முடைய சபையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உருவாக்கப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளின் மூலம் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சத்தியமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வசனங்களின் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் அவைகள் விட்டு நாங்கள் மனம் திரும்ப கிருபைகளை தாரும். கர்த்தருடைய நாமத்தினாலே பாடுகளை ஏற்றுக்கொள்ள சம்மதியாத ஒரு நிலை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்றினால் அவன் அவமானத்தின் ஊடாக, நிர்வாணத்தின் ஊடாக, பசியின் ஊடாக, பாடுகளின் ஊடாகவே கடந்து போக வேண்டும் என்கின்ற உண்மைக்கு புறம்பாக ஏதாகிலும் ஒரு காரியத்தின் மேல் எங்களுடைய மனம் மெய்யாகவே கடந்து போனால் அவைகளிலே நின்று நாங்கள் வேறுபடுத்தப்பட ஆண்டவருடைய நாமத்தினால் மனம் திரும்ப கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மேய்ப்பனுடைய அந்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், குரலை அலட்சியப்படுத்தி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய நிலைகளிலே நின்று நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் மீண்டும் மனம் திரும்ப கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஆவியின் ஏவுதலை பின்பற்றும் எல்லா நிலைகளையும் விட்டு நீங்கள் அப்புறமாக்கி போட்டு தேவன் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களுக்காக நாங்கள் காத்திருந்து தேவன் பேசுகிறதை மட்டும் நாங்கள் பேசக்கூடிய அளவிற்கான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மாயையை பின்பற்றும் எல்லா நிலைகளும் எங்களை விட்டு கர்த்தாவை கடந்து போகவும், நன்மைக்காக மட்டும் கர்த்தராக தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, எல்லா விதமான தன்மைகளை தேவனுடைய கரத்திலிருந்து எதை ஆண்டவராக தேவன் தந்தாலும் அது நல்லது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வஞ்சிக்கப்படாத மனதை இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உருவாக்கி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விசுவாசிகளாகி நாங்கள் எங்கள் நிலைகளிலே உறுதியாய் காணப்பட ஆரம்பித்தால் நிச்சயமாய் வருகின்ற காலங்களிலே எங்கள் சபையை பற்றி கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சபைகளிலே நிறைவாக்கப்படுகிறதை கண்கூடாய் நாங்கள் கண்டு உணர முடியும் என்று கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தின் மூலம் நாங்கள் மெய்யாகவே உணர்த்துவிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருந்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின்படியே உங்கள் மனம் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகக்கூடிய எந்த சூழ்நிலைகள் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் அவைகளை விட்டு நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்கு சித்தமான காரியங்களை விட்டு விலகாத அளவிற்காக உங்கள் மனதை கர்த்தராகிய தேவனுக்குள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக அழைத்து கொண்டு போக ஆரம்பித்தால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். தவிர கர்த்தருடைய நாமத்தினாலே சபைகள் எழுப்புதலின் ஊடாக கடந்து போகிறதையும் கர்த்தர் சபைகளை இந்த உலகத்திலே உருவாக்கினருடைய நோக்கம் மெய்யாகவே நிறைவாக்கப்படுகிறதையும் கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரப்பற்றும்படிக்காக சீர்படுத்தப்படக்கூடிய நிலைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்தால் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நம்முடைய நிலைகள் யாவற்றையும் உருமாற்றம் அடைய செய்து தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக மாற பண்ண முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு மேய்ப்பர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் விசுவாசிகள் மேய்ப்பனுக்கு செவி கொடுக்காமல் கட்டுக்கதைகளை பின்பற்றி போகிறார்கள். இந்த நிலைமை நம்முடைய சபையில் காணப்படுகிறதா? சிந்திப்போம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் எங்களுடன் இணைந்திருங்கள். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.